அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருந்தவர் காண்டற்கு அரும் பெருங்கனியே கருணை அருட்பெரும் சோதி என் உள்ளத்தே இருந்தனன். அம்மா, நான் செய்த தவந்தான் என்னையோ என்றால் திருந்து தெல் அமுதுண்டு அழிவெலாம் தவிர்த்த திரு உரு அடைந்தனன். ஞான மருந்து மாமணியும் மந்திர நிறைவும் வாய்த்தன வாய்ப்பின் என்றாளே. இதுல என்றாளே அப்படின்னா யாரை பத்தி உங்களுக்கு தெரிய வருது? ஆண்டாளா? யாரு? ஏன்னா போன தடவை இதெல்லாம் பேசியிருப்போம்ல. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளறுவோம். அருந்தவர் காண்டற்கு அரும் பெருங்கருணை அருட்பெரும் சோதி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? தமிழ் தானே? தூங்கிட்டீங்களா? ஏன்னா காதுல நுழையுதா இல்லையா? அப்போ அருந்தவர் போது நிறைய தவறா நிறைய தவறு செய்யறோம். நிறைய தவறு செய்யறது. ஐயோ, அருந்தவர்னா நிறைய அறிவு பெரிய தவம் செய்யறவங்க. தவறுனா இந்த தவறு செய்யறவங்க இல்லையா? தவறு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி தெரியுது உங்களுக்கு? தவறுனா தெரியுது. ஓ, அப்படியா? இருக்கலாம். அதெல்லாம் அப்படிதான் வள்ளலார் சொல்றாரு கிட்டத்தட்ட. அருந்தவர் காண்டருக்கு அரும் பெரும் கருணை அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அவங்கள அருட்பெரும் சோதின்றார். சரிங்களா? ஏன்னா அருட்பெரும் சோதி இருக்கிற கருணையை இது வரைக்கும் எந்த அருந்தவரும் அனுபவிச்சது கிடையாது அப்படின்றாரு. அந்த ஆண்டாள் தாயார் எல்லாம் போயிட்டு அந்த ஜோதி அடைஞ்சாங்களான்னா இல்ல. தெரியுதுங்களா? அதனாலதான் அந்த லிங்க் சிற்ஜோதி அவங்க அனுபவத்தை வச்சு ஒரு படிநிலையா அடைஞ்சாங்க. அவ்வளவுதான் ஒழிய முழுசா கருணை இருந்தாதான் முழுமையா போயிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய முடியும். அவரு தான் கருணையாளனா இருக்காரு. வல்லல் தனம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவரு தான் நடராஜபதியா பெரும்பதியா இருக்காரு. எல்லாத்தையும் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சிருக்கிறத வேணா நம்ம சின்ன சின்ன இதை வச்சு நம்ம போக முடியும் ஒழிய பெருந்தயை இருந்தால் மட்டும்தான் தனி பெரும் கருணைன்னு அதுதான் சொல்றாரு. அது இருந்தால் மட்டும்தான் அவரை போய் அடைய முடியும். அது வள்ளல் ஐயா தான், ராமலிங்கர் ஐயா தான் அடைஞ்சிருக்காரு. அதுதான் அவர் அவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுது அவரால். இல்லாட்டி போய் இவ்வளோ தெளிவுபடுத்தி இவ்வளோ இதாக சொல்ல முடியுமா? அவர் உணர்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு கரெக்டாக உச்சத்தை போய் கரெக்டாக எட்டி பிடிச்சி கடவுளே உவந்து என்னோட கலந்தான்னும் போது அப்போ அவரே கலக்கணும். இவங்களாம் போய் கலந்தாங்க. கடவுளே அவர்கிட்ட கலந்தாருன்னும் போது எவ்வளோ பெரிய கிரேட், அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்மளுக்கு எவ்வளோ உணர்த்துறாரு அவர். எல்லாராலையும் முடியும் அது செய்ய. கருணையை பெருக்கிக்கணுன்றது வரணும் அந்த எண்ணம். அதனாலதான் நம்ம என்ன காலத்தை தாழ்த்து விரும்பல. அப்படிதானே? என் தலைவனை வாழ்த்த விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். சரிங்களா? அதான் சோதி என் உள்ளத்தே இருந்தன. அம்மா அப்படின்றது. அம்மா அப்படின்ற போது இதுல என்ன உங்களுக்கு தோணுது? அதான் எல்லா இடத்துலையும் அவர் சொல்றாரு. அம்மா எப்பனா வீட்டு இருந்து அருள் செய்யறாரு. எல்லாமே நல்லா சொல்றாரு. இதுல அந்த அம்மான்றது ஒரு உணர்ச்சி மாதிரி. அம்மா யார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆளையும் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அம்மாவோட ஞாபகம் ஏங்க வருது சொல்லுங்க? ஏன்னா நம்ம ஜெனட்டிக்ஸ்ல இதுக்கு பண்ணியிருப்பாங்கல்ல, மரபணுக்கள் அவங்க கலந்துருப்பாங்கல்ல.
கலக்கும் போது அவங்க என்ன அர்த்தம், ம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல வந்து அம்மா கிட்ட சொல்லுது விரும்புவாங்க, ஆமா, அப்படிதானே? ஆமா. ஏதாவது ஒரு அப்புறம் தான் நியூட்ரிஷன் நீட்ஸு. தாய்கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறம் தந்தைகிட்ட போறாங்க. ஆமாம், அதனால ஃபர்ஸ்ட் வந்து அருட்பெரும் ஜோதியை வந்து இது பண்ண வேண்டிய அம்மா அழிந்தது. அதான் அதான். சரிங்களா? இவ்வளோ அருமையான ஒரு இதை வந்து அம்மா வந்து எனக்கு இது வரைக்கும் ம், பண்ணி கொடுத்ததே கிடையாது. ம், ஏன்னா அந்த அம்மையை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க, ம். ரொம்ப கருணையாக இருக்கணும். அதான் அதான். சரிங்களா? ரொம்ப இனிமையாக இருக்கணும். ஆமா, ரெண்டுமே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இது என்ட்ரி, அதான். அப்படிதானே? ஆமாப்பா. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ம். நீங்கள் அநீதி இன்னொருத்தவங்க யாராவது அது இனிமையானதா? அது எப்படி இனிமையா இருக்கும்? அநீதி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அது இனிமை எப்படி ஆகும்? கொடுமை தானே அது. அதனால தான் வந்து அம்மை வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதான் அதான். அப்போ அருட்பெரும் ஜோதியை வந்து எனக்கு காட்டி கொடுத்துட்டேன் அம்மா ம், அப்படின்னும் போது என் பாடி வந்து ம். அந்த அளவுக்கு நல்ல புனிதமான பாடி அம்மா அப்படின்ற மாதிரி அதான். இருந்தனன் அம்மா. ம், அந்த உள்ளத்துல வந்து என்னோடத்தே கண்டனன் அப்படின்னு வரல சத்தியநாராயண சபையை. அப்போ தலைவன் யாரு? அருட்பெரும் ஜோதி. சரி. அவர் தான் என்ன பண்ணணும், அருந்தவருக்கெல்லாம் என்ன பண்ணணும், மருந்தா அமையணும், அதான். அப்படிதானே? பட் எனக்கு அமைஞ்சது யாருக்கு? ம், இருந்தனன் அம்மா என்று இவருக்கு தான். சரிங்களா? அப்போ நான் செய்த தவந்தான் என்னையோ அப்படின்றது வானத்துக்கும் வையகத்துக்கும் மற்றகத்துக்கும் பெரியது இல்லையா? ஆமா. அதனால நான் செய்தது அப்படி பிடிச்சது உங்களுக்கு என்னது? என்னையோ அப்படின்னு 2 தாட்டி சொல்றாங்க. ஆமா. ஏன்னா மற்றகத்துல இது தாண்டினது இல்லை, பராபரை தாண்டின அப்படி. ஆமா. ஸோ அதுதான் பரம்பரா பராண்டுவார். என்னையோ என்னையோ என்றால் அப்படின்னும் போது ம், என்றால் அப்படின்னு ஒரு பெண்பாவத்தை ஏன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் சொல்லுங்க அப்போ. ம். எடுத்த எடுப்புல உருகிடுவாங்க கொஞ்சம். புரிகிறவங்க. உருகிடுவாங்க. அப்போ ஒரு பாடல்ல சொல்ற மாதிரியா, ம், ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் அப்படின்றாங்கல்ல. ம். அப்போ அந்த மாதிரி எமோஷனல் ஃபீல்டு இருக்குல்ல. ஆமா. ஸோ அந்த எமோஷனல் ஃபீல்டெல்லாம் என்ன ஆயிடுது, ம், நானும் அந்த எமோஷனாக அதிகமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி இல்லை. ம், என்ன எமோஷன் வச்சுருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். ம். அப்போ கருணை வந்து ஒரு பெண் பாவத்தை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ம், ஏன்னா யார் தூங்கினாலும் தூங்குவாங்க, ம். கருணை தூங்காது. ஆமா. சரிங்களா? அப்போ நம்ம எப்போ கருணை வந்து நம்மளை ஆண்டுச்சோ, நம்ம தூங்கினாலும் தூங்குவோம், கருணை தூங்காது. தூங்காமல் தூங்குற ஒரு இதை வந்து நம்ம அடைவோம் இல்லை. ஸோ அந்த கருணை வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே அது வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அது பண்ண பண்ண நம்ம வந்து அதிகமாக இது பண்ண தேவையில்லை, அவங்க பார்த்துப்பாங்க கருணை. சரிங்களா? என்றால் ஸோ எமோஷனல் ஃபீல்டு அந்தளவுக்கு எனக்கு சிங்க் ஆகிடுச்சு. அவங்களும் அது ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக நான் இருக்கேன். சரிங்களா? ஈஸி அது என்ன சொன்னாலும் நான் வந்து எனக்கு இது இல்லை, அரும்பாகி மொட்டாகி பூவாகின்னு பாட்டுலாம் வரும்ல, அந்த மாதிரி என்னுள்ளே இது பண்ணுவாங்க. அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த அந்த மாதிரி வள்ளலார் வந்து அரும்பாகி மொட்டாகி பூவரிங்க சொல்லிருப்பாள்ல. மொட்டு அதாவது அரும்பி மலர்ந்து, அது மொட்டு வந்து எப்படி வருது, மொட்டை இது பண்ணுதுல்ல, அது மொட்டை வந்து பைபாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம், அப்படிதானே? மொட்டு வந்து மலருது. அப்போ அது விரிந்ததுன்னு சொல்லும்போது அது என்ன அர்த்தம்? அந்த அது பதம் வந்து இதெல்லாம் விரிஞ்சு கொட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் அது காய் பிஞ்சு பூ காயா கனியா மாறும். அதுதான் முக்கியம். ஸ்டேஜுக்கு மாறும். ஸோ அதனால தான் இது விரிந்துனாலே வந்து ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆக போகுது அடுத்தது. சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகி போய் நம்மளுக்கு என்னன்னா அடுத்த எல்லா பயன்களும் உண்டு அப்படின்ற மாதிரி. இதில் வந்து என்னையோ அப்படின்னு சொல்லிட்டு என்றால் திருந்து தெல் அமுது உண்டு அப்படின்னும் போது திரு உண்டு அதை இது பண்ணுங்க. திருவிழா நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனும் பெர்மனன்ட்டும் நம்ம சொல்கிற மாதிரி அதே மாதிரி வருது. திருந்து அப்படின்னும் போது அந்த ஃபைன் டியூனிங் பண்ணணும். இதுக்கு நம்ம இப்போ அந்த மாதிரியா இருக்கும், புழு மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி அந்த இது லெவல்ஸுக்கு போகிறது? சரிங்களா? திருந்து தெல்லாமுது, அந்த நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருந்து தெல்லாமுது போட்டால் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், உண்டு எல்லாம் உண்டு அழின்ற ஒரு வார்த்தை இருக்கு.
அப்போ அமுதத்துக்கும் அழிவுக்கும் வந்து டைரக்ட் லிங்க். அமுதம் ஏற ஏற அழிவு போயிடும், அமுதம் இறங்க இறங்க அழிவு நேரிடும். அப்படிதானே? அப்போ சில பேர் வந்து இறக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட இன்னும் அமுதம் போய் சேரலாம் இருக்கும். வாழணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட இன்னும் அமுதம் சுவாகத்துன்னு இருக்கும். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துகிட்டு வந்து அழிவு எல்லாம் தவிர்த்த, அப்போ அந்த ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் தான் சன்மார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம் என்ன சொல்லுது உங்களுக்கு? மரணமில்லா பெருவாய்க்கு தர சொல்லி உங்களுக்கு சொல்லுது. சரிங்களா? அதை வந்து அனுபவிக்கக்கூடும். அப்படிதானே? அழிவிடான்னு தவிர்த்த. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து வீக்னஸாக இருந்தால் கூட அவங்க வந்து அழிவு பண்ணணும், நான் வேக்யூம் பாம் போடுவேன் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டா கூட என் தலைவர் என்ன பண்ணுவார்? கண்டினியூஸை போடுவார். சரிங்களா? உங்கள் பாம்பெல்லாம் இங்கே செட்டுப்படி ஆகாது. சரிங்களா? கண்டினியூஸை போட்டு விட்டுருவார். அழிவு அவர் பண்ண முடியுமா என்ன என் தலைவனை? சரிங்களா? அப்போ தான் அந்த இதை சொல்கிறார். பெர்ஃபெக்டாகவும் பர்மனெண்ட்டாகவும் இருக்கு என் தலைவனை. குரு அடைந்தனன் அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கே உண்டான மகத்தானது. அப்படிதானே? மகத்தினும் மகத்து மாமகத்தினும் வரலாம் சொல்லுவார். அது என்னன்னா ஒரு உருவ அடையிறது. பெர்ஃபெக்ஷனான ஒரு பாடி வந்து கேர்ள்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு உருவ அடைந்தனன் ஞான மருந்து மாமணியும் மந்திர நிறைவும் அப்படின்னும் போது ஞானத்துக்கு ஒரு இது இருக்கு, ஒரு பண்பு இருக்கு அப்படின்றது. ஞானம் பெற்றீங்கன்னா அது மருந்துன்றது. அந்த மருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? சாவு நோவு தவிர்க்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதை தவிர்க்கும் போது மாமணியும், அந்த மணி வந்து நிறைய நம்ம போன தடவை அந்த மணியை பற்றி பேசியிருக்கோம். அந்த மணி வந்து யாருக்கு ஷேர் பண்ணுறாரு? கடவுளோட ப்ரைவேட் பார்ட்டுக்கு. சரிங்களா? அவர் சுகம் பெற இடம், அந்த சுகம் பெற இடத்த உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பார். அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஆனந்தத்தை பெற்றுக்கலாம்ல. ஏன்னா உடம்புல அவர் பூந்துப்பார். அப்போ என்ன ஆகிடும்? பொய் உடம்பு வந்து மெய் உடம்பாக மாறிச்சுன்னா சுகத்தை வந்து மெய்யாக்கி விட்டுருவார். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து மருந்து மாமணி, அந்த மணி ஆட ஆட உங்களுக்கு வந்து செம்ம சுகமாக ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால தான் மந்திர நிறைவு, மந்திரத்துக்கு ஒரு நிறைவு இருக்குது. அப்படிதானே? அப்போ கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா மந்திர நிறைவு? அதனால தான் வள்ளலாரை வந்து கண்டினியூஸாக அடிச்சிக்கவே முடியல யாராலையும். சரிங்களா? ஒரு கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் கூப்பிட்டு வந்து அவர் பாடலில் சரி, சரிங்களா, அவரோட இங்கே திருவேலை ஆடல் பண்ணார்ல, அதுலேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து கண்டினியூஸ் சூப்பராகவும் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக கன்சிஸ்டன்சின்னுவோம். ஸோ இதை மந்திர நிறைவு எல்லாமே அவர் கரெக்டாக தெளிவாக கொடுக்குறாரு. பக்தி எப்படி செலுத்தணும், பக்திக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை எது? கருணையில் இருந்து தான் போகணும் பக்தி. அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த கருணை இல்லாமல் நம்ம என்னதான் பக்தி. ஆமாம், நீதியை போட்டு பேசிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கருணையை பற்றி பேசாமல் விட்டாங்கன்னா என்ன இருக்கும்? என்ன எப்படி அது? கருணையை மட்டும் பேசி நீதியை பற்றி பேசாமல் விட்டாங்கன்னா முழுமை பெறணும்ல. எது செய்தாலும் அது முழு ஆற்றலும் அதில் இருக்கு. அதனால தான் வந்து இது மந்திர நிறைவு. சரிங்களா? வீகனிசத்தில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீங்கள் வந்து அந்த நீதிகளை வந்து இது பண்ணுறதும், தேர் எக்ஸு அவங்கள கஷ்டப்படுற இது உரிமைகளை நீங்கள் வந்து ஏன் திருடுறீங்க அப்படின்ற அந்த ஹனி எங்கெங்கெல்லாம் வந்து என் காதலை கேட்டாலும் என் கண்ணில் பார்த்தாலும் என்னால் அதெல்லாம் வர்றது வந்து வருதுன்னும் போது நம்மளுக்கு அந்த பக்தியோடு கலந்து அந்த தயையும் கருணையும் வந்தால் தான் எல்லாருக்கும் அது கொடுக்க முடியும். அப்போ பக்தி மட்டும் அப்போ அதோட மட்டும் நிறுத்திக்கிட்டா கூட முடியல. சுயநலத்துக்காக நான் எனக்கு மட்டும் ஆண்டவனே இது கொடுன்னு சொல்லிட்டா அது கூட தான் பக்தி. ஆனால் அடுத்தவங்களும் சோறு போட்டு வளர்க்கக்கூடிய தன்மை தானே நிற்குது. ஏன்னா வரமாட்டேன்னு எனக்கு நீ சோறு கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒட்டான புருஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம சோறு கொடுக்க பழகணும். அப்படிதுன்னு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோற்றானே சுகற்றானேன்ற மாதிரி மருந்து மாமணி சொல்லி மந்திர நிறைவுண்டு அந்த சுகத்தை எடுத்துகிட்டு வரணும். நான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துல. ஸோ அதுதான் வாய்த்த வாய்ப்பின். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, லக்குன்னு. அப்படிதானே? இப்போ எந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியில் உழவுதுன்னா, இந்த நீட் எக்ஸாம் இருக்காங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? அதில் சில பேர் வந்து பலியாயிடுறாங்க, உள்ளே என்ட்ரி ஆக முடியாமல். சரிங்களா? ஒருத்தவங்களை எப்போ தகுதி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அவங்க தகுதி உண்டா இல்லைன்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல கலையை கற்று தரணும். கலையை கற்றுக் கொடுத்துட்டு அவங்க தேடுறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு அவங்க தேர்ச்சி இது சொல்லணும். அப்படிதான் எனக்கு தெரியும். சாக கலையில் இவங்க வரவே கூடாது. சரிங்களா? அப்படின்னு அந்த ஃபீல்டுலேயே வந்து அவங்களை தள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அவங்க அதை வந்து இது பண்ணுவாங்க,
உணர்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாகக்கலைகள் எல்லாரையும் விடுறாரு கடவுள். சரிங்களா? அதில் யாராவது வந்து என்ன பண்ணுறாங்க, நான் சாகணும், நான் நோகணும், வேகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன ஆகிடும், அதுக்கேற்ற ஃபீல்டை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? சாகக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற ஃபீல்டை கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாகக்கூடாதுன்னு ரொம்ப ஆசை அடுத்துன்னு. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய எங்கள் ஃபஸ்ட்டு அதில் எதுக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னா லேடிஸில் தான் இம்பேக்ட் ஆச்சு. எங்கள் ஆஜி அழுவினாங்க. ஆஜின்னா இவங்கள சொல்லுவாங்கல்ல, டேடியை பெற்ற. ஆமாம், அவங்களோட மரபு வழியில் வந்து இது வருது, கருணை பாருங்க. இன்னொரு மனுஷனுக்காக அவங்க உடம்பு பிரிஞ்சுட்டா இருந்ததால என்னோட ஃப்ரெண்டு அவர் இந்த காம்பவுண்ட்லேயே வாழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்னோட முன்னாடி அவங்க தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இது திண்ணையில் உட்காந்து அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போது அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இனிமே தான் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க அப்போ அழுத உடனே என்னடா அவங்க கதியை கலக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மரணத்தோட இது கஷ்டம் தெரியுது. அழுதெல்லாம் நீ பார்த்தது இல்லை, திடீர்னு அந்த குழந்தை இறந்ததுனால இன்னும் 3 வயசு 3.5 வயசு இருக்கும், 4 வயசு எல்கேஜி படிக்கும் போது தான் அவன் இறந்துட்டான். கிட்டத்தட்ட சின்ன வயசு தான், 5 வயசுக்குள்ள எல்கேஜோ யூகேஜோ படிக்கிறான், இறந்துட்டான். மாட்டு வண்டியில் மாட்டிட்டாங்க, ஒரே வேலை இறந்துட்டு. ஆமாம், காலையில் நான் பேசிட்டு போகிறேன், சாயங்காலம் இறந்துருது. கதறி அழும் போது அது வலி, அந்த வலி அப்போ எவ்வளோ அவங்க அழாத அழுறாங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்றது அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு புரிய வந்துருக்கு. நானும் என்ன பண்ணேன், அதே உடம்பு எடுத்துட்டு போய் அவங்க அழுதாங்க இல்லையா, அவங்க வீட்லயும் என்ன பண்ணாங்க, எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பையன், டே பாரு நீ அவனை திட்டினல்லடா கபாலி அப்படின்னு அவங்க அம்மா வந்து எனக்கு இது கேட்குறாங்க. நான் சின்ன வயசுல வெள்ளத்தனம் தானே, எப்படி வந்து அந்த சக்திமான அதில் வந்து அந்த ரோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நாங்கள் வந்து அந்த ரோல்ஸை வந்து சும்மா ஜாலியாக விளையாடிப்போம்ல. அப்போ பாரு நீ எனக்கு கபாலி சொல்லணும், எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. ஐயோ அவனை இன்னும் நான் வந்து நல்ல இதாக சொல்லணும் போல இருக்கு, நல்ல மந்திரங்களை சொல்லியிருக்கணும் போல இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்ல முடியாமல் அவங்க துக்கத்தை நான் ஏற்படுத்தி விட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த கடைசி அந்த பதிவு வந்து நான் எனக்கு இது அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு அப்போவே உறுத்தல ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஒழுங்காக சொல்லணும் போல இருக்குது வார்த்தைகளை இருக்கும்போது அப்படின்னே வந்து அந்த மந்திரங்கள் நான் சின்ன இப்போ நான் அடுத்தவங்கள்ட்டையும் நான் பண்ணுறது, இது சீக்கிரம் மந்திரம் பழகடா, நீ இது அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பண்ணுறேன். அந்த எனக்கு வந்து டப்புன்னு எவனா தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் சொல்லிடுவேன் முன்னாடி. சரிங்களா? அதை நான் இப்போ வளர்த்துக்கிட்டது சின்ன வயசுலேருந்து எனக்கு இது வந்துருக்கு. நான் வேகக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தவங்க அந்த இது நோகக்கூடாது, சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது, ஆனால் இது பறவை கீழே இறங்கும் போது சின்ன குட்டி இறந்து அவங்க போராட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க மேலே யாரும் அதிகமாக அக்கறை படல, அழுகெல்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க புதைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டோம், நான் வந்து போய் பார்க்குறேன் அவங்க மேலே ஏன் வந்து எனக்கு கருணை இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வேளை அவங்க வந்து விதை மாதிரி வளர்ந்து மரம் மாதிரி ஆகிடுவாங்களோ அப்படின்னு கிட்ட போயிட்டு நான் வந்து பார்த்தது உண்டு அடிக்கடி. பட் அவங்க அது மாதிரி ஆகலை. எப்படி வந்து அந்த நண்பனுக்கு அந்த மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி அந்த பண்பானுக்கும் இதே மாதிரி நடக்குது. இவங்களே எதுவும் வரல. சரிங்களா? ஸோ அதனால் இந்த அழிவுன்றது இவங்களுக்கு உண்டு, பேரழிவு அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கம்பேரிசன் பண்ண எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மந்திரங்கள் ஜீவகருணைலாம் அழகாக புரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஒரே வாசிப்பு தான், அதில் எனக்கு வந்து ஒரு நேசிப்பு வந்து அதை பற்றி ரொம்ப யோசிப்பு எனக்கு அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், மந்திர நிறைவும் வாய்ப்பு எனக்கு வாய்ப்புன்னு சொல்ல சீட்டை குலுக்கி போட்டு எடுங்கடா அப்படின்ட்டு வளரது. அப்படிதானே? எவனுக்கு வருதோ வருத்தம் அப்படின்ற மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது. நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் தகுதி உண்டு. யாருக்கு வருது அந்த வாய்ப்பு தூக்கணும்னு வல்லாருக்கு வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு. அப்படிதானே? ஸோ அடுத்தது யாருக்கு? சரிங்களா? என்னையும் வந்து அந்த மாதிரி குலுக்கி போட்டாரோ என்னவோ. சரிங்களா? ஒரு குழுக்கள் ஆஃபரில் நான் என்ன ப்ரைவேட் இதில் இது அலுமினியம் சொன்னேன் நீ, அது எங்கள் மேமில் அலுமினியம்னா எல்லாரையும் இது பண்ணுவாங்க. அந்த காலையில் சேர்ந்த ஆளுங்கள்லாம் எல்லாரையும் கூட்டி அப்போ இருக்கிற மாணவர்கள் பேச வைப்பாங்க. அதான் இப்போ எப்படின்னா பழைய மாணவர்கள் அங்கே யாரெல்லாம் அசம்பிளியாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பேச விடுவாங்க, சீனியர் மாதிரி. நானாக என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டூடெண்டாக அந்த ஸ்காலராக மாதிரி அந்த ஸ்காலராக இருந்தால் அலுமினியில் மீட் பண்ணி நான் சொல்கிறேன், காலையில் இருந்துக்கிட்டே நான் இன்னும் வெளியில் போகலை, இருந்தாலும் அந்த காலையில் இருந்துக்கிட்டே இது பண்ணுறேன்ல, எனக்கு ஆப்போசிட். ஏன்னா நான் அங்கே டெக்னிக்கலாக நான் வளர்ந்துருக்கேன்ல. ஸோ அந்த இது ரொம்ப இதாக இன்டெகிரேட்டருக்கு ஒரு பெரிய ஒரு இது நினச்சி இன்டெகிரேட்டர்னா என்னென்ன அந்த அனுபவம்லாம் கிடச்சி நான் ப்ரீமியம் டிக்கெட் அப்படின்னு இந்த இடத்துக்கு ஆரோவில் இது ஆகிறது. இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் படித்த
ஏன்னா அந்த காலத்தில் இது 2 இதையும் காட்டிட்டாரு, உள்ளத்தில் வந்து காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. என்னை இவ்வளோ கூட்டு வச்சு இது நடிகை ஒரு ரியாலிட்டு. ஸோ அந்த ஒரு குழுக்கள் ஆஃபரில் நானும் கிளம்பி வந்துட்டேன். பல ஊரில் இருந்து கேஜிஎஃப்ல இருந்து எங்கெங்கே எல்லா இடத்துலையும் இது பண்ணி கடலூர் பல இது அங்கெல்லாம் இல்லாமல் இப்போது என்ன பண்ணிட்டேன், ஒரு புதுமையாக இருக்கும்போது தான் வந்து என்ன பண்ணுது, அது கரெக்டாக அதோட புதுமை லிங்க் பண்ணி விடுது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த புதுசை வந்து ஈஸியாக அவன் கேப்சர் பண்ணிப்பான். அதுதானே வந்து நான் பண்ணால் அலுமினியம் மீட்டில் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு எப்பவுமே புதுசு பிடிக்கும், இந்த ஊரே வந்து புதுசேரின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இது சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ தானே வந்து பேசி கைத்தட்ட வாங்க ஆரம்பிச்சிடும் என்னவோ. சரிங்களா? ஸோ அப்போயே அந்த பேச்சாளரோட இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பாவனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது தோன்றுச்சு. சரி, ஒழுங்காக பேசினா கன்ஃபார்மாக வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கே வந்து ஒரு இது வாய்ப்பை நானே வந்து நல்லா பேச ஆரம்பித்தேன். எனக்கு கீழ்ப்புள்ள மாதிரி கடவுள் நான் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நானும் பேசி அந்த மந்திரங்கள் வந்து நிறைய. சரிங்களா? அவர் எழுது என்ன பண்ணுறாரு, அவர் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடலாம் கூட அவர் பின்னாடி காலத்தில் வந்து என்ன பண்ணுறது, அவர் பற்றி தெரிஞ்சிட்ட உடனே அது ஒளிமுறையவே இருக்கக்கூடாது இல்லையா? தலைவனை பற்றி தெரிஞ்ச உடனே தலைகால புரியலன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கரெக்டாக எல்லாம் புரிஞ்சு அவர் வந்து எழுதியிருக்காரு நம்மளுக்காக. சரிங்களா? அதனால தான் வள்ளல்னு அங்கே ஊர் மக்கள்லாம் அவர் பாராட்டிருக்காங்க, வள்ளலார் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால கலையனே அப்படின்னு அந்த கலையை பாருங்க. அப்பா கடவுள் இப்போ கலையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த கலையை எல்லாருக்கும் தரணுன்றதால அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க, கலையனே எல்லாம் வல்ல ஓர் தலைமை கடவுளே. அப்போ அந்த தலைமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. என் இரு கண்ணே நிலையனே ஞான நீதி மண்டிடத்தே நிறுத்தஞ்செய் கருணை மாநிதியே. அதாவது லாஸ்ட் அந்த பாடல் முடியும் போது என்றாலே அப்படின்னு அந்த பெண் பாவத்தில் முடிகிறாரு. ஸோ அதை இது பண்ணி தான் பேசுறது முடித்தோம். அதாவது இது வந்து நீதி மண்டிடத்து. அப்போ மன்றாடணுன்றது அந்த கன்ஃபார்ம் இது வருது பாருங்க, கன்ஃபர்மேஷன். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறதுல. ஸோ அது வந்து விளையாட்டு கோர்ட்டாக கூட இருக்கலாம். எடுத்துனே. ஸோ நிறுத்தஞ்செய் கருணை மாநிதியே புலையனேன் பொருட்டு திருவடி அவனி பொருந்திய புதுமை. அம்மா புதுமை வார்த்தை பாருங்களேன், என் புகழ் வேன் அப்படின்றது. ஸோ கரெக்டாக அந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் இவ்வளோ 4 பாடல் வித்தியாசமாக கொஞ்சம் இருந்தாலும் அடுத்தது கலையிலேருந்து ஆரம்பிச்சு புதுமை வரையும் வேண்டாரு. பார்த்தீங்களா? நம்ம அந்த யூஸ் பண்ண அந்த எல்லாத்தையும் அப்படியே இந்தா நீ அதை பற்றி தானே பேச ஆரம்பிக்கிறேன், இந்த அதை பற்றி நல்லா பேச அப்படின்ற மாதிரி கலையனே அதை பற்றி இது சாகா கலையன். ஓகேங்களா? எல்லாம் வல்ல அப்படின்னும் போது வேகாக்கால் போகா போனாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மானிய தேடியான்ற மாதிரி. ஸோ ஓர் தலைமை கடவுளை, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதான் கரெக்டாக அது வேற இது சேர்க்கிறாரு பாரு, ஓர் தலைமை கடவுளேன்றாரு. அதனால தான் கேப். பல ஒரு கருணை இது கடவுள் இருக்கிறதா சொல்ல தலைமை ஒரே தலைமை தான். கரெக்டாக நீங்கள் மேப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. அதான் சூப்பராக சொல்கிறாரு சார். அதான் ஓர் அப்படிங்கும் போது ஓர்மை இன்டிகிரேட் பண்ணுவார் எல்லாத்தையும். சரிங்களா? நான் அதான் ப்ரைம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டேன். நானும் அவங்க அறிவு ஆற்றலுக்கு தான் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கேட்டகரிக்கு இது பண்ணி குரூப் லீடருங்களை கொடுத்தாலும் பதவி பட்டம் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ நீ கருணையாக இருக்கியோ அப்போ ஒரே பெரும்பதி தலைமைப்பதி வந்து கடவுள் அவர் தான், அருட்பெருஞ்சோதி தான். அவர் எந்த அளவுக்கு கருணையாக இருக்கோ அவரே உவந்து வந்து உன்னோட கலப்பாருன்ட்டார். அப்புறம் என்ன அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது, எல்லாமே அதுக்குள்ள சூப்பராக கொடுத்துட்டாரு அவர். ஸோ இது வரைக்கும் குளிக்க போட்ட சீட்லேயே வந்து எல்லாத்தையும் உள்ளிக்க இது பண்ணது யாரு? வள்ளலார் தான். சரிங்களா? அப்போ என்ன அழகா போயிட்டு சூப்பரா அவ்வளோ அற்புதமா அவருக்கு எவ்வளோ கருணை இருந்துச்சு. பாருங்களேன், அந்த கருணையே வரமாட்டேங்குது நம்மளுக்கு. அடிச்சு கருத்து தவச்சு போட்டா கூட வராது. நம்ம கிட்ட ஷேர் பண்ணி விரும்புறாரு. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கருணையால எடுத்து உரைக்கிறாரு. அம்மா கத்துக்குங்க, அப்பா கத்துக்குங்க, எல்லாரும் வந்து சேருங்க, ஏன் வீணா அழிஞ்சு போறீங்க, எவ்வளவு இறக்கம்.
நம்மளுக்கு இறக்கம் வந்து நம்ம சொன்னாலும் நம்ம யாருன்னா எதனா சொன்னால் அப்படியே அப்படி இப்படின்னு ஆனால் அவர் எவ்வளோ அப்படியே கொடுத்து அமுதமாக கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்து எப்படியாவது அந்த கருணையில் நிரப்பி அவங்கள கொண்டுட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த தயவு வர வச்சு எல்லாத்தையும் திருத்தி அஞ்ச வேண்டாம் திருத்திடுவோம் அப்படின்றாரு. அப்போ அந்த காம்படிஷன் போகணும், கம்பேஷன் வளரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு அந்த கலையை வந்து எனக்கு வளர்த்து விட்டு இங்கேயும் எங்கேயும் அலைய விட்டாரு ஆரம்பத்தில். அதுதான் நான் வேண்டியது, திருத்திருங்க ஐயா முதல் எங்கள் எல்லாரையும் எங்களை திருத்துங்க ஐயான்னு தான் நான் சின்ன பிள்ளையிலேயே அதான் நினச்சிருக்கேன், இப்பயும் அதான் நினைக்கிறேன். அது மாதிரி என்னை திருத்திக்கிட்டே வராரு. அந்த மாதிரி எல்லாரையும் திருத்தி எல்லாரும் நல்லா கடவுளை அடையிறதுக்கு வழி நல்ல இது பண்ணணும். ஜோதி அடையிறதுக்கு அது ரொம்ப கருணையும் தயையும் வேணும். ஒரு அளவுக்காவது மனுஷனா வாழ்றதுக்காவது நம்ம திருத்தணும். கடவுள் அரக்கனா வாழாம அரக்கியா வாழாம எல்லாரையும் அரைச்சி தள்ளாம நல்ல ஒரு நல்ல செயலை செய்யறதுக்காவது நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்காகவாவது நம்ம மாறணும். எல்லாத்துலேயும் உயிராற்றல் இருக்கு. அந்த உயிராற்றலை வந்து வீணடிச்சு அதை நசுக்கி துன்புறுத்தாம அதை வந்து இது பண்றதுக்காவது ஒரு அளவுக்காவது உயிரத்துக்கு நம்ம கற்றுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம படி ஏறணும். சும்மா சடங்கு சம்பிரதாயத்தையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இது செய்துட்டா அது வந்துடும், அது செய்துட்டா இது வந்துடும் சொல்லிட்டு ஏதோ ஒரு கோணத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சரி வராது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கருணைக்கே வாங்க. அந்த கருணை, அன்பு, தயை இதெல்லாம் எப்படி நீங்கள் கோர்த்து எடுத்துக்கிட்டு மேலே ஓங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் வருவார் ஒழிய இந்த சடங்கு சமுதாயம், பரிகாரம், ஜாதி, மதம், சண்டை, ஏன் ஜாதி உயர்ந்தது, மதம் உயர்ந்ததுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் கடவுள் வழிபாடே இல்லை. அதெல்லாம் அது உண்மை. அது அவ்வளோ சத்தியத்தை அவ்வளோ அழகாக நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன எல்லாம் அப்படி தான் அவர் வழியில் தான் நடக்கும். அப்போ தான் நம்ம ஓரளவுக்காவது நெருங்க முடியும். சும்மா நெருங்கிட்டோம் கடவுளையாம் நான் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு, கார் கொடுத்துட்டாரு, பங்களா கொடுத்துட்டாருன்னு எல்லாம் வாங்கிட்டு 2 நாள் இருக்குது, 4ஆம் நாள் காணா போகுது. அப்புறம் என்னத்துக்கு அந்த கார் பங்களா? நோய் நொடி வராமல் இருக்கா? பிணை மூப்புன்னு அவர் பேசுறாரு, அது வராமல் இருக்கா? மழை வந்திருக்கு, எல்லா கார்களும் எப்படி மேல போகுது பார்த்தீங்களா? எப்படி போகுது? இதெல்லாம் ஒரே நொடியில் அழியிறக்கூடியதுக்காக இவன் வாழ்நாளெல்லாம் அழிக்கிற. அது தேவையா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சு நம்ம எது நம்மளுக்கு முக்கியமானது. ஒரு காலகட்டத்தில் சொந்த பந்தம் எல்லாமே காணா போயிடும், எல்லா பந்தாவும் மாறிடுது. எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு எல்லாம் மாறி அப்படி குறுக்கிடுது. கரெக்டாக குறுகாமல் ஓங்குறது எதுனா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமும் நம்ம நல்ல இளமையாகவும் இருந்து நல்லா பொலிவாக தெளிவாக இருந்து நல்லதை செய்தால் தான் நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா திருப்திகரமாக கிடைக்கிது. ஒரு மனுஷனுக்கு திருப்தி நிம்மதி தான் வாழ்க்கை. ஆனால் வள்ளலாரு சந்தா வாங்கினது சந்தா வந்தா விட்டுட்டு கடவுள்கிட்ட அது சந்தா வாங்கலாமா? வாங்க முடியாது, வாங்கலாமே. அதனாலதான் சந்தா வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு அவர் சந்தாக்காரரா? சந்தா வாங்கியிருக்காரு, சந்தக்காரர் அந்த வாங்கினாரு சந்தாவை. அப்படி வாங்க சொந்தக்காரரா வாங்கியிருக்காரு. சொந்தக்காரா வாங்கணும். சும்மா நான் வந்து வாங்குறேன் பாருன்ட்டு அது நான் உருட்டல் மிரட்டல் எல்லாம் வாங்குறது இல்லைன்னு அதையும் சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் வாங்குறதெல்லாம் ஆண்மனை ஒருமைப்பட்டு உரிமை கொண்டாடிங்களா? அப்படி வந்து வாங்கினாதான் வாங்குறது அர்த்தம் வழியா இப்படியெல்லாம். அதனாலதான் என்னது கண்ணே. இப்ப ஒரு டவுலின்னு எடுத்துக்கோ, அவங்களே பெற்றவங்களே ஆசையா என்கிட்ட இருக்குமா நீயும் அனுபவின்னு கொடுக்கறதுக்கு பேர் வந்து சீர்வரிசன். அந்த சீர்வரிசன்றது கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஏதோ அது ஒரு இது சீர்வரிசன்னு. ஆனால் ஐயா சீர்னு ஒன்றுத்துலேயும் பாடுறாரு பாரு. அப்போதான் சீர்னா இந்த மாதிரி தானே இதுன்ற மாதிரி அப்போதான் தெரிஞ்சிச்சு. அப்போது உள்ள உவந்து கொடுக்கறது ஒரு வகை, நீ அடித்து பிடிச்சி கேட்டு வாங்குறது ஒரு வகை. அப்போ பிச்சை எடுக்கிறதுக்கும் தானம் கொடுக்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாமே நூலழையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது. அந்த மாதிரி பக்தின்றதுக்கும் இந்த அன்புன்றதுக்கும் கருணை தயைன்றதுக்கெல்லாம் எவ்வளோ இது இருக்கு. அதுக்கெல்லாம் எவ்வளோ லிங்க். அந்த நூல் இதை பார்க்கறதுக்காக தான் மெய்வேத நூல் வழி காட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம உணர்ந்து சத்வி சாரணையிலையும் நல்ல ஒழுக்கத்தில் இருந்து நல்லதையே செய்யும் போது நம்மளுக்கு திருப்தி கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, நல்ல ஆண்டவங்கிட்ட நெருங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. நம்ம ஒன்று நினச்சா
அப்படியே எல்லாமே முத்துமுத்தா கொடுக்குறாரு அவரு. ஆமா, எட்டம்பலம் எல்லாருக்கும் பயன் தக்கதா செய்யும் போது நல்லா இருக்கு. நானே வந்து ஓரளவுக்கு தான் ஏதோ செய்துக்கிட்டு இருக்கேன் ஒழிய யாருக்கும் பேரளவுலலாம் எதுவுமே செய்ய தெரியல, செய்ய முடியல. எதுலேயோ நம்ம தான் சிக்கிக்கிட்டு ஏதோ அவசரப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதையெல்லாம் நீங்கிக்கிட்டு சரியா இருக்கணும்னா சின்ன சின்ன அளவில் சிறு துளி பெரும் வெள்ளம்ன்ற மாதிரி ஒன்னொன்னாவது செய்தா கூட ஒன்னொன்னுக்குள்ளே நிம்மதி இருக்கு. ஆண்டவன் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றாரு. இந்த உலகத்துல வந்து 8 வந்து ரொம்ப இதுவா அமைஞ்சிருக்கு. எடுத்துனே அப்போ 8 திசையிலும் போகக்கூடியது பொன்னம்பலம். எடுத்துனே அப்போ இந்த 8 திசைக்கு உள்ள இருக்கிறது சின்னம்பலம். எழுதுனே அது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு சொல்லலாம் தெரியல. நீ சொல்லு, நான் கேட்டு எனக்கு எந்த அளவுக்கு அறிவு கேட்டுதோ அந்த அளவுக்கு எடுத்து. அதனாலதான் என்னுடைய கண்ணியாடின்ற இந்த வார்த்தை கண்ணை பத்தி பேசினா ஓரளவுக்கு நான் சொல்லணும்ல ஏதாவது, அதனால நான் லிங்க் பண்ணி விட்டேன். இன்னும் உங்களுக்கு அதிகமான இதே அனுபவம் அதில் இருந்துச்சுன்னா அதை வந்து கவனிக்கலாம். நிலையனே அப்படின்றாரு. அப்போ வந்து எனக்கு அலைஞ்சிட்டு இருக்குது என் கண்ணு. எல்லாத்துலயும் கண்ணு. ஆமாமா, அந்த கண்ணு பார்த்தோம் பொறிச்சு போய் சிரிச்சு போய். ஆமா, அப்போ சொன்னோம். அப்பயும் நீயும் நானும் பேசிட்டு தான் வந்தோம். வந்து ஒரே ஒரு பக்கம் கதவு திறந்து வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் அதுக்கு ஏன் இப்படி இத்தனை ஜன்னலும் இத்தனை கதவு எல்லாம் திறக்கிற காலம் வரணும். எல்லாமே திறந்து நல்லா ஜோதி தரிசனம் வந்து ஓடி வந்து ஒரே முறையாக பார்த்துட்டு ஓடிடாம எந்த நேரமும் அந்த அறிவாற்றலோட அந்த ஒளி விளங்கிக்கிட்டு அந்த ஒளியை நம்ம கண்ணாலே அனுபவிக்கணும். உள்ள இது என்ன அறிவு அந்த பரேட் நடக்கும்போது உள்ள மார்ச்சிங் அந்த இது எஃபெக்ட் வருது. அனிமல்ஸை பத்தி பேசுறது எல்லாமே அந்த அவங்களோட இது நடக்கணும், நல்லது நடக்கணும். இங்க இருந்து மேடுகுப்பமோ இல்லை மேடுகுப்பது எங்கேயோ ஒரு இது வரணும், ஒரு பயணமோ சரிங்களா, மார்ச்சிங் நடக்கணும். அனிமல் லிபரேஷன் மார்ச் இல்லை ரைட்ஸ் மார்ச் எதாவது நடக்கணும் சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து அந்த கண்ணை கொடுப்பாரு என் தலைவன். நடக்கும்போதே வந்து ரொம்ப அந்த வெட்டியாக மைண்ட்ஸை வச்சிடலாம அதில் வந்து பெட்டியை விடுவார், ரயில் பெட்டியை விடுற மாதிரி அதில் லோடு ஏற்றி நம்மளுக்கு வந்து அந்த இதை வெறுமா வெறுமையாக நடந்துட்டு இருக்கிறதோட நல்லா என்ன சொல்கிறது பொக்கிஷமாக நல்லா எல்லாமே வச்சிருக்கிற ஒரு இதாக இருந்த எல்லாருக்கும் பயன் தக்கதாக இருந்தால் எவ்வளோ நல்லது அதெல்லாம். அதனால தான் அந்த பயன் பெறணும்னு ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப. அந்த கண்ணு வந்து ரொம்ப அந்த எல்லாத்தையும் பயன் பண்ணணும். ஆனால் எப்படி அதான் இப்போ இந்த இது அனிமல்ஸ் மீன்களை வந்து கடல்ல இருந்து இழுத்துட்டு வந்து சரிங்களா, அவங்க மனுஷங்களை ஒரு சில பேர் எனக்காக இழுத்துட்டு வந்து வர வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து கூலி இது பண்ணி அந்த மீன்களை தூக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்க தலையை துண்டிக்கிறதும் குடலை உருவிட்டு இருக்கிறதும் சரிங்களா, சதையை கரைச்சி வேதியியல் மாற்றங்களை இப்படி இது பண்ணி அதை பயன்பெறேன். இது ஒரு பயணமா இல்லை இருக்கிற இடத்துல அவங்க இருக்கட்டும், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து சாப்பிட முடிஞ்சா போடுங்க, இல்லை சாப்பாடு அவங்களுக்கு இருக்காமல் போயிடுமேனு கவலைப்படுங்க. கடவுளே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அதுக்கு கடல் உருவாக்கி அதெல்லாம் அதுக்கு வாழ்றதுக்கு அதெல்லாம் ஆண்டவன். ஆனால் சில வீகன்ஸ் நடக்கிறது தான் கவலையாக இருக்குது. இதை பற்றி நினச்சிருவானுங்களோன்னு. எங்கே வந்து அவங்களுக்கு பசி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து ஜீவகாரணிலாம் சொல்லுவார், நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு. ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க புரியல. இப்போ தேவர்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு போட முடியாது, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வந்து கஷ்டப்பட முடியாது. ஆனாலும் அவங்க நோவாங்களே அப்படின்னு நம்ம கஷ்டப்படலாம் சகோதர உரிமையோட. கரெக்டுங்களா? ஸோ யாரெல்லாம் பசி இருக்கோ அவங்க நோவாங்க தான். ஆனா அந்த நோவை வச்சுட்டு எல்லாரும் வந்து அழியணுன்றது பசி அழிக்கணுமே தவிர அவங்க அழிக்கூடாது சரிங்களா. அதை நினைச்சாலே ஆண்டவன் அந்த கருணையை வச்சு அந்த தயையா நம்ம இது பண்றதை வச்சு அதை வச்சுதான் எல்லாருக்கும் எல்லா கண்ணும் காட்ட மாட்டாரு. அதான் கடவுள் தான் சொல்றாரு. அது பழமொழியே இருக்கு, கல்லுக்குள்ள இருக்கிற தேரை கூட படி அளக்குறவன் ஆண்டவன். அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து கருணையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம் ஒழிய கருணையே இல்லாம இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது நீதினு சொல்ல முடியாது. அதான் அது நீதினு சொல்லிட முடியாது. ஆமா, அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கு? அதனாலதான் நிலையனேன்னு ஒரு வார்த்தை. படைக்கிறதுக்கும் நம்மளுக்கு தகுதி இல்லை, அழிக்கிறதுக்கும் தகுதி இல்லை. சில பேர் என்ன பண்றாங்க, இது வள்ளலிசத்துக்கு சாதிக்கிறோம். சரி, அவங்கள விடுங்க, வீகன்ஸ் விடுங்க. வள்ளலிசம் ஃபாலோ பண்றவங்க எப்படி பண்றானுங்க, மரியாதை கேட்டுட்டேன் ரைட்டா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை அங்க இந்த வருது. எப்படி வருது? நம்ம ஆளு முனைவர் வாங்கியிருந்தாரு ஒருத்தர், என்ன சொன்னாரு,
எங்க சங்கம் காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் வந்து வெட்ட வழி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. வீகன்ஸ் வந்து அவங்க 2 பேரும் லிங்க் ஆனா அவங்க 2 பேரும், ஆனா 2 பேருக்குள்ள இது ஊடி இருக்கு பாருங்க. இந்த மாயம், இந்த பெருமாயம் ஊடி இருக்கு. இங்கேயும் பரவி இருக்கு, அங்கேயும் பரவி இருக்கு. காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்டு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் மேலேயும் பரவி இருக்கு. அதுதான் பெருமாயன்றது, சரிங்களா? ஸோ இந்த வீகனிசம் வந்து கரெக்டாக லிங்க் ஆகிற இடத்துல லிங்க் ஆகணும், சரிங்களா? கடவுள் ஆற்றலை வந்து இது நம்ம பெறணும் போது எதை கொண்டு பெறணும், சும்மா வெளி அதே மாதிரி அந்த வள்ளலிசமும் இங்க கரெக்டா லிங்க் ஆகணும். அவர் சொல்றத அதை வந்து நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஆமா, அவனுங்களுக்கு இது குறைவா இருக்கு. எனக்கு வந்து கடவுளை போய் செஞ்சி கோட்டையில பீஸ் அணி பீஸ் வெளினாலே எல்லாமே நிறைஞ்சிருக்குன்றதானே அர்த்தம். அதனாலதான் வந்து நிலையனே அப்படி நிலையா எப்படி இருக்க முடியும்னா இப்படிதான் இருக்க முடியும், கரெக்டுங்களா? அதெல்லாம் நிலை குறைஞ்சு போயிட்டீங்க நீங்க, மத்த ஏதாவது ஒன்றுல நின்றுட்டீங்கன்னா, சரிங்களா? ஸோ அதனாலதான் ஞான நீதிமன்ற இடத்து இது கரெக்டா தெரிஞ்சாதான் நீங்க ஒழுங்கான அந்த கோர்ட்டு வக்கீலு எல்லா சட்டத்திட்டமும் நீங்க அறிஞ்சிட்டீங்க. விளக்கமா ஒரு தராருன்னா நம்ம நிலை குறையிறதுக்காக ஒரு தரல, நிலையா நல்லா சிந்திச்சு செயல் திறன் அறிவாற்றலை வளர்த்துக்கிட்டு ஞானத்தை பெற்று நல்ல மாதிரி எல்லாத்தையும் நல்லா அந்த பயன் தக்கதா சுகம் பெறுங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை இவங்க இந்த சங்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். சுகம்னா என்ன, வெட்ட வெளியே உட்கார்ந்து சுகம் கிடைச்சிருமா என்ன, அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க போல. அந்த மாதிரி அது ஒரு ரோபோட் நம்மளுக்காக எல்லாரும் செஞ்சு நம்மளுக்கு இது பண்ணணும்னு அவ்வளவு சுகத்தை எல்லாம் எப்படி வாங்கணும் எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. இவங்க வந்து இன்னும் உழையும் உழைச்சு யாருக்காக உழைக்கிறான்னு தெரியாம போயிடும், சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து நீதி மண்டிடத்தை எதுக்காக கரெக்டாக வாழணும், எதுக்காக நீங்கள் வந்து உங்கள் உரிமையை பெறணும் அப்படின்றத ஒழுங்காக சொல்லி கொடுத்தவங்களுக்காக நிறுத்தஞ்சை கருணை மாநிதியே. அப்போ உங்களுக்காக கருணை தான் வேணும், அதை நீங்கள் ஒழுங்காக கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிதியே. இந்த மா நிதி வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தெரியுதுங்களா, அப்படிதானே நிதி. அந்த மினிஸ்ட்ரி நம்மளுக்காக வச்சு கொடுத்துருக்கு. நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு தரமாக இருக்காங்க, நீங்கள் வந்து அந்த உரிமை கேளுங்க, மன்றாடுங்க. வளர தரல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த உரைக்குது இப்போ, சரிங்களா? மாநிதியே புலையனேன். அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் கடவுள் நம்மளுக்கு சந்தா எதை கட்டி வச்சிருக்காரு? புலையனேன். சொந்தக்கார உடம்பு கிடையாது, புலை பாடி, சரிங்களா? சந்தை உடம்பு கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடகை நம்ம கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான், சரிங்களா? பொருட்டு உனக்கு இவ்வளோ கவலை வருது அதை விடும்போது அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக அதை பார்க்குறாரு. ஓ பொருட்டு சரி வா வா அப்படின்ற மாதிரி. திருவடி அவனி ஆவணி பற்றி பேசியிருப்போம். இது திருவடி அவனி அப்படின்ற மாதிரி இதை பற்றி ஒன்று தோணுது. திருவண்ணும் போது வழக்கம் போல தான் பர்ஃபெக்ஷனாகவும் பர்மனெண்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அடி அவனின்னும் போது இது மாதிரி வச்சுக்கலாம். திருவடி என் சென்னி மிசை சேர்த்த பெருந்தெய்வம் அப்படின்னு அந்த பாட்டில் வருது இல்லை? ஸோ அந்த மாதிரி திருவடி வந்து என் சென்னி அப்படின்னும் போது தலை நெத்தி உருவ மத்தி அப்படின்ற மாதிரி வைக்கலாம். அப்போ சித்தி என் கை எத்தி பிடித்தா அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அது படிக்கும்போது அந்த கதையில்லை நிசம் அப்படின்னு வருது, சரிங்களா? புதுமை 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 புதுமையே அப்படின்னு அந்த பாட்டு வரும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பாட்டு. அப்போது கரெக்டாக அது பொருந்தின இடம் அந்த இடம் தான் எனக்கு, அப்படிதானே? வள்ளலருக்கு பொருந்தின இடம் அவரு எழுதுனது நம்மளுக்கும் வந்து அது இதாகுது இல்லை, கரெக்டாக ஹெல்ப் ஆகுன்ற மாதிரி. நம்ம என் புதுமை என் புகழ்வேன் அப்படின்றது என்னை வந்து அதை புகுத்திக்கிச்சு உள்ளார. நான் என்னதான் அப்படி பண்ணேன்னு தெரியல, நான் குளிக்க எடுத்துச்சா என்னன்னு தெரியல, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ இது பண்ணுறாரு, அவ்வளோ எழுதுறாரு, சரிங்களா? தரம் பிறர் அறியா ஏதாவது சொல்லணுமா? தலைவ ஓர் முக்கண் தனிமுதல் பேரருட் சோதி பரம்பர ஞான சிதம்பர நடஞ்சை பராபர நிராமய நிமல உரம்பெரும் அயன்மால் முதற் பெருந்தேவர் உளத்ததிசயத்திட எனக்கே வரந்தரு என்றாய் வள்ளல் நின் கருணை மா கடற் கொல்லை கண்டிலனே. சரி, கெல்லைக்கு கண்டிலே, எக்ஸ்கியூஸ் மீ, கருணை மா கடற்கு எல்லை கண்டிலனே.
அளவுக்கு அவங்களுடைய கருணையும் அந்த இது வல்லத்தன்மை அந்த இதெல்லாம் அவங்க நல்லா கொடுக்குறாரு. தரையே யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தான் அவர் மெச்சி வராரு. எல்லாருக்கும் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. என்னதான் நம்மளை வந்து அவர் வழி நடத்திக்கிட்டு எல்லாமே நம்மளுக்காக படைச்சு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் யார் அவருக்கு வச்ச பரீட்சையில் யார் வந்து அதை வந்து கரெக்டாக தேர்வு எழுதியாதான் என்ன சொல்கிறதுப்பா, அதில் எந்த அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெறுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்குறாருன்னும் போது அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாவது இப்போ இது பண்ணுறோமா, கொஞ்சமாவது நம்ம அதுக்கு ஊக்கத்தோடு போய் செய்ய ஆரம்பிக்கிறோமா? அவ்வளோ அலட்சியப்படுத்துகிறோம். இந்த யோகத்தில் இருக்கிற அந்த இது இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் ஒரு துள்ளி கூட காமிக்க மாட்டேன்றோம் கடவுள்கிட்ட. அவ்வளோ உணர்த்துறாரு நம்மளுக்கு, உணர்றோம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயே பல்ல இழிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். அது பெரிய சித்தர் லெவலில் சொன்னாலும் அதான், நம்ம இந்த மனுஷன் லெவலில் சொன்னாலும் எந்த லெவலில் சொன்னாலும் அதான் அந்த மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு கிடக்குறோம். நம்ம நாமளும் பல்ல இழிச்சிட்டு பப்பரப்பான்னு ஒரு நாளைக்கு படுத்துடுறோம். எதுவும் செய்ய முடியாமல் அப்படின்னா எவ்வளோ அழுது எவ்வளோ கூப்பாடு போட்டு என்ன பண்ண முடியுது? எல்லாரையும் அழிக்கிறோம், அப்புறம் நாமளும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுறோம். அதனால என்ன பயன்? அழகாக தான் சொல்கிறாரு அவர், எல்லாமே எடுத்து சொல்கிறாரு. இப்படியெல்லாம் பாவ செய்யாமல் இருந்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தி, வாழ்க்கையில் திருப்தி கிடைக்குது. அந்த திருப்தி கூட பெறத்துக்கு பொருந்தாத மக்களாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு என்ன ஜந்துவ ஜடமாக கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்கும். அப்போ மனுஷ ரூபம் கொடுத்து நம்மளுக்கு என்ன பலன்? அந்த பலனையே நம்ம அடையிறதுக்கு வகை தெரியாமல் ஆடிட்டு இருக்கோம். அதான் பெருந்தகை வந்து இடப்பட்டாரு. தரம் அதான் வகை வகையாக சொல்லி கொடுக்குறாரு, எளிமையாகவும் இனிமையாகவும் சொல்லி கொடுக்குறாரு. இப்படியாவது நம்ம திருந்த பார்ப்போம். திருத்திடுவோம், அஞ்ச வேண்டாம். ஆமாப்பா, அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என் சுவாமி என் துறை என் உயிர் நாயகனார்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு எல்லாமே பிடிக்குது. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அஞ்சாதே நெஞ்சு அப்படின்னு கவர் போட்டோலாம் அவர் எனக்கே தெரியாம அவர் அங்கங்க நிறுத்துவாரு. சரிங்களா, நிறுத்தம் விடும் அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக அந்த நிலை அணிய அணிந்து வரும். சரிங்களா, தம்பிரான் சாரி தரம் பிறர் அறியா அப்படின்னும் போது குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிருந்தா கூட இந்த குவாலிட்டியை வந்து அக்சஸ் பண்ண முடியுமா உங்களால்? குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டு? ஒரு பராபர டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, இப்படிதான் குவாலிட்டி அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண கூட இவரோட குவாலிட்டி வந்து யாராவது பார்க்க முடிஞ்சா? தரம் பிறர் அறியா. அப்போ பிறர்னாலே அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டாரு. சரிங்களா? ஆனால் இவருக்கு அந்த ஆட்டணுன்ற ஒரு இது கிடையாது. இவரோட விளையாட்டு அது. சரிங்களா? அந்த விளையாட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், அது பெஸ்ட்னு அதை தூக்கிட்டாங்க. கருணைன்ற ஒரு வார்த்தை வச்சிருக்காரு, அதை விட்டு போட்டு அன்பை போட்டு விட்டாங்க. அவரு வந்து கருணையோட தயையோட போனாரு. எல்லா உயிரும் தம் உயிர் போல நினைச்சதுனாலே அவருக்கு அந்த அளவுக்கு கடவுள் வந்து அவ்வளோ அனுகிரகம் பண்ணிட்டாரு. இவ்வளவு இனிமையான ஒரு ஆளை போயிட்டு அவ்வளவு கடுமையா எழுதி வச்சிங்கன்னா சேருமான்னு. அதனாலதான் வந்து அறிய முடியாது அப்படின்றது. தலைவர் ஓர் முக்கன். அப்ப முக்கன்னு எல்லாரும் சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? பார்க்கல இன்னும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் நீங்க பார்த்த முக்கன் வந்து இருந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிதானே வள்ளலார் சொல்ற பொறுத்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் நிறைய பார்த்துருக்காங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? மைக்ரோஸ்கோப்பையும் போயிருக்காங்க, டெலஸ்கோப்பையும் போயிருக்காங்க. அப்படிதானே? இப்போ நம்ம கருவி வச்சுக்கிட்டு அது சொல்ல முடியுது. சரிங்களா? பட் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? ஏன்னா ஒரு சிலது கரெக்டாக பார்க்கும், ஒரு சிலது பார்க்காது. முக்கன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். முக்கன்னா நெற்றிக்கண் அவங்க இது சொல்கிற மாதிரி சிறுசபை பொறுசபைன்ற மாதிரி சொல்லும்போது அதை ஒரு அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அதை வந்து அனுபவித்து உணர்ந்து அடைய முடியல.
அப்படிதான் எனக்கு யாரையும் அப்படிதான் தெரியும். வெட்ட வெளிக்கும் இதுக்கும் எவ்வளவு தொடர்பு வந்து அப்பாற்பட்டு இருக்கு பாருங்க. எடுத்துன்னு குழந்தையில இருக்கும்போது ஏதாவது நம்மளுக்கு சொல்லியிருந்தா கூட வளர வளர நம்மளுக்கு என்ன தேவைது, பொருள் தேவைப்படுது. அப்படிதானே? பொருளை பார்த்து தான் நம்ம எந்த இன்பம் அடையிறோம். அப்படிதானே? ஆமா, நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்துல நம்ம குழந்தைக்கு முற்போக்குற காலம், குழந்தை அறிவு நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ற காலம் இருக்குல்ல. இப்ப குழந்தை ஏமாத்திர முடியுமா முடியாதா? அப்போ வெட்ட வெளியை பார்த்து குழந்தை வந்து அது என்ன பண்ணும், அந்த விளையாட்டை பார்த்துட்டு சிரிக்குமா சிரிக்காதா? அப்போ வளர சிரிச்சிட்டாருன்னும் போது அது எல்லாருக்கும் அது வேணுமா, அந்த வெட்ட வெளி அப்படின்னும் போது அவர் ஆரம்பத்துல அதை சிரிச்சிருந்தா கூட போக போக என்ன ஆயிருக்கு, அவருக்கு உடம்பு வளர வளர. சொல்லுங்களேன் நீங்களே. தலைவன் என்ன பண்றாரு, யாரும் பார்க்க முடியாத தலைவனை அவர் பார்த்துட்டாரு. ஆமா, அவர் தயை கருணையில அவ்வளோ யாரும் அடையாத இதை நான் அடைஞ்சேன்னு அவர் கரெக்டா சொல்றாரு. எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவம் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம், அந்த முக்கனை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும். நல்ல வேலை என் தலைவன் எனக்கு அந்த முக்கனை காட்டி விட்டாரு. சரிங்களா? செச்சப்பையும் காட்டி பொருசப்பையும் காட்டி எப்படி இந்த இதுல கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து ஒரே லைட் எப்படி பிரியுது, சோடியம் வேப்பர் டிஸ்சார்ஜ் எப்படி வந்து இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் கலரை வச்சிருக்கு அப்படின்னு காட்டின மாதிரி பிஜி இது ஹாஸ்டல்லு பிஹெச்டி ஹாஸ்டல் போயிடும்போது 2 லைட்டு சின்ன இடம் தான். ஒரு ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு லைட்டு, இன்னொரு ஹாஸ்டல் இருக்கும்போது இன்னொரு லைட்டு. சரிங்களா? அப்போ 2 கண்ணு காட்டும் போது எனக்கு என்ன ஆகிடும், மூணாவது கண் தெரியுமா தெரியாதா? எப்படி சோடியம் வேப்பர் மாதிரி சோதியை தெரியுமா தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோ கான்ஃபிடென்ட் கூடி போச்சு எனக்கு. சரிங்களா? அப்போ தரம் பிறர் அந்த மாதிரி ஒரு ஒளியை பார்த்ததே கிடையாது. நீங்கள் வந்து அவ்வளோ நீர் உற்ற நெருப்பு. சரிங்களா? அந்த நெருப்பு வந்து என்ன பண்ணுறது, புகையில்லா நெருப்பு இல்லையா? ஸோ இதெல்லாம் அறியும் போது தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. தனி முதற் பேரருட் சோதி. சரிங்களா? தனி முதல்னும் போது என்ன அர்த்தம் உங்களுக்கு, தனி முதல். தனின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நீங்கள் அது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட். சரிங்களா? சிறப்பு. ஸோ அந்த குவாண்டம் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு என்னன்னா முதற் பேரருட் சோதி, பரம்பரை ஞான சிதம்பர நட அப்படின்னும் போது அந்த பறக்கக்கூடிய அம்பரை வானத்துல இருந்து நிலம் வரையும் அது வரும்ல, அதோட வளம். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி இந்த வளம் நல்லா வர்றதுக்காக பரம்பரை ஞான சிதம்பரை நல்ல சித்த வச்சிருக்குப்பா. அது அறிவு கொண்டது. சிதம்பர நடஞ்சை பராபர நிராமய. அப்போ அவங்களும் பராபர சொல்லியிருக்காங்களேப்பா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்குலாம். அப்போ இந்த சோதியும் அந்த சோதியும் ஒன்று தானே, ஏன் வந்து காலத்து வேஸ்ட்டாக வளர்ந்துட்டீங்க? இதெல்லாம் பாடமா எனக்கு படிக்காத போது அப்படிதான் ஏன்பா இங்கேயும் ஜோதி காமிக்கிறாங்க, அங்கேயும் ஜோதிலாம் எல்லாம் ஒன்று தானேப்பா, எல்லாம் கடவுளை பற்றி சொல்லி இருக்காங்க. இது வந்து கொஞ்சமா நம்மளுக்கு அவங்கவுங்க அறிவு கேட்டுற அளவுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அது வந்துடுவாங்கன்ற நினைப்புல சொல்லி வச்சுருக்காங்க. இவர் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னப்பா அப்படின்றான். ஆனால் வந்து இந்த கருணை வந்து ஒரு நாளைக்கு தோணுது, ஒரு நாளைக்கு மாயமாக மறைஞ்சிடுது. ஆனால் அங்கே அப்படி இல்லையே. அங்கே கண் கூட நம்மளுக்கு தெரியுதே, அவர் கருணையே பிரதானமாக அந்த தயை கருணைன்னு அவ்வளோ உச்சத்துக்கு போராடணும் போது இதெல்லாம் முழுமை பெறலன்னு தானே பார்த்தோம். ஒரு நாளைக்கு தயை வந்து ஒரு நாளைக்கு அது கருணையே இல்லாமல் கர்ண கடூரமாக மாறுது. மறுபடியும் மாறி மாய வேஷம் இப்படியும் அப்படியும் நம்மளை தடுமாற வைக்குதுன்னும் போது அது முழுமை பெறலன்னு தானே பார்த்தோம். உண்மை தெரிஞ்சிருந்தாலும் உண்மையை போய் நம்ம அனுபவிக்க விடாமல் தடுத்து நம்மளை மாயையிலே இப்படி அப்படியே ஆட்டி படைக்கும் போது முழுமை பெறலன்னு தானே அர்த்தம். அப்போதான் வந்து பராபரன்றது ஒரு தெரியுது, டிஜிட்டல் ஃபீல்டு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த அன்பு வேணும், அதை வந்து என்ன பண்ணணும், அதான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்காம இருந்தா இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் யூஸ் இல்லைல்ல.
அதை அனுபவிச்சு அதை அடையும் போது தானே அந்த சுகம் நம்மளுக்கு தெரியும். அதை அனுபவிக்கும் போது தானே அந்த இன்பம் தெரியும். கண்ணால பார்த்தாலே இன்பம் வந்துருமா? அப்படிதான் அந்த மாதிரி அவங்க ஒரு நிழல் மாதிரி ஒரு தூரத்துல இருந்து அனுபவிக்க முடியுமா முடியாதான்ற எட்டாக்கனி மாதிரியே பிடிக்க முடியாம இருக்காங்க. ஏன்னா பிடிக்க முடியல, நெருங்க முடியல, பார்க்க முடியுது ஒழிய அது தொடக்கூட முடிஞ்சது ஒழிய அனுபவிக்க முடியல. கருணை முழுமை பெற்றாதான் அனுபவிக்க முடியும். அப்ப இவங்க அந்த அதுக்கு மேல கடக்க முடியலன்றது நல்லா எனக்கு. அப்ப என்னதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போய் அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாலும் என்ட்ரி ஆக முடியுமா? அதான் அந்த பத்துல ஏதோ குறைபாடு இருக்கு. அந்த கருணைன்றது முழுமை பெறணும். அந்த முழுமை ஆமைய தடை அப்படின்னு அதனாலதான் இங்க நிராமையன்றது. அதான் அதான் அவரு அழகா தெளிவா அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு கிளாஸ்ல நம்ம இதைதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு குழந்தைக்கும் புரியும் இந்த இதெல்லாம் மாத்தி இந்த கடவுளுடைய படைப்புல எப்படி இந்த சாதி தத்துவம் மாறி எப்படி அந்த எதை கொண்டுட்டு போகணும். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புல நம்ம கடவுளை போய் சேரணும் போது எல்லா உயிரையும் நம்ம நேசிச்சு சகோதரத்துவம் ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடிச்சு நல்ல கருணையோடு கலந்துக்கிட்டாதான் நம்ம கடவுளை கலக்க முடியும். போது நம்ம பேரையும் ஊரையும் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா ஊர் சேர்ந்துருமா என்ன? இல்லை நம்ம தான் ஊர்ல போய் சேர்ந்துட முடியுமா? போக முடியாது. அதனால எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதாது, அதை அனுபவிச்சு அதுக்குள்ள கரையணும். அந்த வழி நான் உங்களுக்கு தெரியல. முக்கால்வாசிலே முடங்கி நின்றுட்டாங்க, அது முழுமை பெறாம இருக்கு. அப்படியே அங்கங்கே குரூப் லீடர்ல போய் டச் வச்சுட்டாலே இதுதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒழிய முழுசா போய் அடையலன்றது நல்லா தெளிவாயிடுச்சு. இவர் எல்லாம் முழுமை பெற்றதுனால அவர்கிட்ட இவரு கலந்துக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் இன்னும் நல்லா விழிக்குள் வெளி கடந்து அப்படின்னு சொல்லி எவ்வளோ அதெல்லாம் இதுக்கு மேல தாண்டி தான் அது இருக்குன்ற மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்போதான் நம்ம அடைய முடியும். இதெல்லாம் கடந்து மேல போகுது, வெளி கடந்து வெளி மேல போகுதுன்றாரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியுது. இங்கே உட்காந்துருந்தா இதே மாதிரி 2 நாளைக்கு இப்ப நான் சொல்லிட்டு இல்லை ஏன் நல்ல கண் கூட என் வாழ்க்கையிலே நடந்த உண்மை இதையும் அதையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஏன்ப்பா இங்கெல்லாம் போகிறோம், எல்லாம் ஜோதி ஒண்ணுதான் அப்படி இப்படி. சரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தப்பு இல்லையாப்பா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தப்பாப்பா? பல நாள் சாப்பிட்டா தப்பு, ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லையானும் போது நச்சு நல்லா ஈட்டியில குத்துற மாதிரி எனக்கு அதுதான் கரெக்ட். அப்போ ஏதோ குறைபாடு இங்க இருக்குன்னு தான் அர்த்தம். 4 நாளைக்கு நம்ம நல்லது செய்துட்டு 5ஆவது நாள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனுஷன் இயல்பு எனக்கு மலம் கலந்துருக்கேன் நான் பண்ணிக்கிறேன் பரவாயில்லன்ட்டு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அது தப்பு தானே. அது தப்பு. அந்த அறியாமையில நம்ம செய்துட்டே இருக்கோம். அதையெல்லாம் போக்கி ஒரு தடவை சொன்னபடி புரிஞ்சிச்சு பாருங்க. ஒரு உழுக்குறேன்ல, அதான் தலைவர் எனக்கு பண்ணாரு ஆரம்பத்துல. அதான் சரிங்களா? எல்லாத்தையும் கிளறி விட்டு இப்படியே இதே போர்வையில போத்திக்கிட்டே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா அனுபவிக்க முடியாது இல்லப்பா. தவறும் நல்ல நீ சின்ன தவறு செய்ததுனாலும் அது தவறு தானே. அது எல்லாம் உணர்ந்த அப்புறம் தயை தான் வேணும். எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். நல்ல மாட்டுக்கு ஒரு இது நல்ல சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனா அது ஒரு பழமொழியா சொல்லிக்கிட்டு போறாங்க புரியறதுக்கு, எளிமையா புரியறதுக்காக. ஆனா எப்படி ஏதோ நம்ம தவறு செய்திடாம இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஒழுக்கத்துக்கு வந்தாதானே முழுமை பெறணும். ஒரு நாள் செய்துட்டு 4 நாள் செய்யாம இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கருணை அடிப்படை தான் பரவாயில்லன்னு விட்டா தவறு செய்துக்கிட்டே இருக்கிறது கருணை இல்லை. இது என்ன ஆகுது, தவறுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் தப்பு தானே. அப்படி எதை களையணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குதான் அதெல்லாம் தவறை நம்ம செய்யறதுக்கு அது ஒரு இதா அமையுதுன்னும் போது அதெல்லாம் தேவையில்லை, தூக்கி போட்டுருன்றாரு. எப்போ ஒரு இடத்துக்கு பொருந்துற விஷயத்த எல்லா இடத்துக்கும் பொருந்தோன்னெல்லாம் நினச்சிட்டு நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறது தவறு. அதெல்லாம் தூக்கி போட்டாதான் நம்ம கடவுளை போய் அடைய முடியும். ஸோ அதனாலதான் இவரு எப்படி அதை பவர் தராரு, நிராமைய நிமலை. அப்போ தூக்கி போடு புதுசாக உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உரம் பெறும் அயன் மால். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபெர்டிலைசேஷனு சரிங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, முதற் பெரும் தெய்வ அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லியிருந்தாங்க கூட உலத்து அதிசயத்தடா. ஐயோ இது யார் இது
அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இங்கே வரும்போது தான் தெரியுது. அது வந்து அதிசயத்தை எனக்கே வருந்தருகின்றாய். அப்போ எனக்கு என்ன உச்சத்துக்கு போறதுக்கு முக்கால்வாசிலே தன்னாடி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இன்னைக்கு இதை பண்ணிட்டான் பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோதான் வந்திருக்கா, இதை வச்சு ஓட்டிக்கலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கருணை வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்கிறதெல்லாம் இங்கே இடமே இல்லையே. அவர் அதையே முழுக்க செய்து முழுமை பெறும்போது தானே அது இனிக்கும் சுவைக்கும் எல்லாமே இருக்கும். அனுபவிக்கணும்ல. தேவர்களை சடோன்ட்டார். எப்படி பிளான்ஸ் வந்து ஒரு இது ஒரு வழியை கூட்டு வராரோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களையும் கூட்டு வர அப்படி சொல்லிட்ட பின்னாடி நம்ம எந்த அளவுக்கு அது உணர்ந்து நம்ம நடந்துக்கணும். அவங்கள மரம் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள போயிட்டு ஐயா எனக்கு பழம் போடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கோம். பழம் கொடுக்க முடியுமான்னு அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? அவங்க எல்லாம் அதிசயத்திட எனக்கே சரி விடுங்க, எனக்கு இவரும் தேவர் தான். சரிங்களா? யாரு நம்ம தலைவனும் அவரும் தேவை. ஏன்னா சப்ளை செயினை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பார்ல. அப்போ அவர் எனக்கு கொடுக்குற சாப்பாடு இந்த தேவர்கள் யாராவது வராங்கன்னா நான் பராபரை வரையும் அப்படின்னும் போது பராபரை தாண்டி எனக்கு கொடுக்குறது இந்த நியூட்ராசிட்டி எங்கேருந்து வருதுன்னா இது நிராமைய நிம்மலை அந்த லெவல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த உயிர் வலி தெரிஞ்சுக்கிட்டு அந்த உள்ளம் பதறுது பாரு, அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. அப்போ மாயையிலேயே நம்ம பட்டுட்டு இந்த மலத்துலேயே கொஞ்சம் கலந்துருக்குறோன்றது தான் முழுசாக நீக்கிற இடம் அருள் பெருஞ்சோதிக்கிட்ட அந்த கருணையோடு போகும்போது தான் எல்லா தவறும் நீங்கிடுது. அப்போ தான் அந்த இதில் போய் கலக்க முடியும் அருளில். அப்போ இதில் பராபர நிராமை வரைக்கும் வந்துருக்கோம். ஓகே, அப்போ அதுலேயே என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அகத்து சரிங்களா? அகத்திலே வந்து என்ன பண்ணுறது, அகத்தில் அகம் இருக்குது, அகத்தில் புறம் இருக்கு. சரிங்களா? அப்போ முன்னாடி பார்த்த ஒளிகள் வந்து புறம் வரைக்கும் ஓகே. பட் அதுக்கு மேலே தாண்டி வரணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்க அது செய்கிறாங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒளி இருந்திருக்கு. சரிங்களா? அது வந்து சிற்சபை பொற்சபை. எப்படி அதான் இங்கே நல்லா நம்ம கண்டுக்கணும். அவங்களுக்கே எட்டலை நம்ம வந்து நம்ம எங்கே அதுக்கு தான் நம்ம அந்த அப்படியே மாட்டிக்கிட்டு அது தெரியாது தவிக்கிறோம். ஐயா வந்து கரெக்டாக அந்த தயையும் கருணையும் அவ்வளோ உச்சத்துக்கு போனதும் அவருக்கு கரெக்டாக காட்டி கொடுத்து வந்து கலந்துக்கிறாரு ஐயா. பெருஞ்சோதி ஆண்டவராக வந்து அவர் ஆட்கொள்றாரு. அப்போ இவங்க சொல்கிற சிற்சபை பொற்சபை முன்னாடி சொன்னாங்களே பூரண சிதம்பத்தில், அது கிடையாது. உத்தர சிதம்பத்தில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த இது வந்து எனக்கு என்ன பண்ணு நிரதேசிய இன்பு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற இது இருக்குது, சிற்சுகை இருக்குது. சரிங்களா? சிற்சுகை இது வேணும் வருது. சிற்சபை விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அப்போ இவங்க தெய்வங்கள் சிற்சபையில் விளங்குகிறாங்களா? இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உலத்து அதிசயித்திர அப்போ அவங்க உணவு வேற என் உணவு வேற. சரிங்களா? வரந்தறி இன்றாய். அப்போ என் உலகத்தில் அந்த ஃப்ளோவை கூப்பிட்டு வந்து என் க்ளோவை காட்டின வேண்டி அவங்கெல்லாம் க்ளோ ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வள்ளல் நின் கருணை. அப்போது இவர் வள்ளலாரு. இவருக்கு ஃபஸ்ட்டு யார் கருணை கொடுத்துருக்காங்க? வள்ளல் அருட்பெரும் ஜோதி. சரிங்களா? கொடுத்த வேண்டே மாக்கடற்கு எல்லை கண்டிலே. நீ வந்து என்ன பண்ணிட்ட, இந்த கடல்லாம் என்ன பண்ணும் ஓரளவு கூட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு கரையை சேர்க்கும். ஆனால் நீ ஒரு கடலாக இருந்து என்னை வந்து அயன் அவங்க முதல்வர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பைபாஸ் அடிச்சு விட்டியே அப்படின்றது. சரிங்களா? நான் என்ன பண்ணேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எல்லாரும் ஒரு இடத்துல இது பண்ண வச்சார். டேரா போட வச்சு எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க டேராடூர் வரைக்கும் போனால ஒரு காலத்தில். சரிங்களா? அந்த மாதிரி இங்கே ஒரு மலை, இந்த சைடில் ஒரு வடலூர் மலை நம்மளுக்கு அறியாமல் இருந்தால் கூட அந்த கண்ணு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சத்யநாராயண சபையை நோக்கி போய் ஆரம்பிச்சேன். விடுதுன்னு எங்கே அந்த இடம் நான் பார்த்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இது அங்கே கனவுலையோ நினைவுலையோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இது காட்சி வந்து எனக்கு நனவுல தான் வந்துச்சு. நனவுல பார்த்த காட்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சத்யநாராயண சபையில் செதுக்கி வச்சுருக்கு. அப்படிதானே? ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்ட உடனே எல்லை கண்டிலேனே, இதுக்கு மேலே எங்கே போகணுன்னு எனக்கு தெரியல, பவுண்டரியே கிடையாது.
எல்லை இட்டு இவருக்கு சாகிறதுலேருந்து எல்லா நோகுதுலேருந்து எல்லை போட்டால் கூட இவர் எங்கே இவரோட நெட்வொர்க்கு ஒரு எல்லையே கிடையாதுன்றது அப்படி தெரியுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மாக்கடல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ ஏன்னா முன்னாடி இருந்து ஒரு இடர் வரும் அப்படிதானே, இடரே வராமல் போகிறது தான் மாக்கடல் இல்லை. ஸோ போதுமான இன்னொரு பாடல் இருக்கு. இன்னும் ஒரு அப்புறம் பண்ணிக்கலாம். சரி, பிரிச்சுட்டு இருக்கோம்.